சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 105. சாற்றுகிறேன் விபரமாய் மைந்தா கேளும், தாரணியற் கற்பத்தை தெரியச் சொல்வேன். ஏற்றுகிற தாரணியில் கற்பந்தானும் இருக்குதென்று சொல்வதல்லா ஜில்லையில்லை. வாழ்த்துகின்ற வையகத்தோ ரோடியோடி வாழ்வதல்லால் வேறொன்று கற்பமில்லை. போற்றுகின்ற மும்மூல கற்பமுண்டால் பொய்மாய்கை தானிறந்து போகுந்தானே. இதன் பொருள்: குரு மகனே கேள், உலகில் இருக்கும் கற்ப மருந்துகளை பற்றி சொல்கிறேன். உண்மையில் உலக பொருட்களில் நிலையான கற்பம் என்று எதுவும் இல்லை. மக்கள் ஏதோ ஒன்றை தேடி ஓடி வாழ்வதை தவிர வேறொன்றும் இல்லை. நான் சொன்ன மும்மூல கற்பத்தை நீ அடைந்தால் பொய்மாயைகள் எல்லாம் தானாகவே அழிந்துவிடும். பாடல் 106. போகுமடா செடிபூடு கற்பமல்ல புகழான சரக்கு வகை தானுமல்ல. ஆகுமடா அவரவர்கள் அறிவுக்குள்ளே அடங்கி நிற்கும் கற்பமதை உண்ணுமைந்தா. நாகமடா நாதமணி அங்கே நிற்கும் நளிவமென்ற சாரையித்தானுள்ளே நிற்கும். பாகுமடா பருவமலைக்குள் இருந்து ஏறும் பச்சைமால் காவல் என்றும் பகர்ந்திட்டோமே. இதன் பொருள்: செடி கொடிகளோ அல்லது ரசவாதிகளின் சரக்குகளோ உண்மையான கற்பம் அல்ல. ஒவ்வொருவர் அறிவுக்குள்ளும் அடங்கியிருக்கும் அந்த ஞானமே கற்பம். அதனை அங்கே குண்டலினி எனும் நாகமும் நாதமணியும் ஒளிரும். அது உனது சிரசாகிய பருவமலைக்குள் ஏறிச் செல்லும். அதற்கு திருமாலே பச்சைமால் காவலாய் இருப்பார். பாடல் 107. பகர்ந்திட்டோம் கருநெல்லி மரத்தான் கேளு, பணாரைந்து கொம்பென்று பகர்ந்தேனிருக்கும். அகர்த்திட்ட வாசலது 9 அரனுடைய காவலது ஐயா சொன்னேன். இகர்ந்திட்ட இந்திரகிரி மரமிதாகும் 6 தலமுண்டு இதுக்குமைந்தா. மாகாதப்பா தகர்ந்திட்டால் ஒன்றுக்கு தற்பரமாய்ச் சொல்லுகிறேன், சார்ந்து கேளே. இதன் பொருள்: கருநெல்லி மரம் என்பது நமது உடலே. அதன் 5 கிளைகள், பஞ்சபூதங்கள், 9 வாசல்கள் உள்ளன. இதற்கு இறைவனே காவல். இதுவே இந்திரகிரி எனும் மரம். இதில் 12 உயர்நிலைகள் உள்ளன. இது சிதைந்து போனால் எதற்கும் உதவாது. எனவே இதனை பாதுகாக்கும் வழியே கேள். பாடல் 108. கேளடா அது பழுத்து விழுகுவிந்தன், கெடியாக அப்பழத்தை விட்டிடாதே. ஆளடா அதையெடுத்து உண்டாயாகில், அப்பவல்லோ மும்மூல முன்மையாச்சு. மேலடா இப்பழத்தை உண்ணாவிட்டால் மெஞ்சானியாகவுந்தான் மாட்டாய் சொன்னேன். ஆளடா இதையெடுத்து கொண்டாயானால் ஆன்மாவோ நீயாச்சு அறிந்து பாரே. இதன் பொருள்: அந்த மரத்தில் உடலில் விளையும் ஞான பழத்தை, அமுதத்தை வீணாக்காமல் எடுத்துக்கொள். அதனை நீ உட்கொண்டால் மும்மூலங்களின் உண்மை விளங்கும். இந்த பழத்தை நீ உண்ணவில்லை என்றால் உன்னால் மெய்ஞானியாக முடியாது. இதனை நீ பெற்றால் நீயே அந்த ஆத்மா என்பதை உணர்வாய். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.